இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு நான் தோசை தான் செஞ்சுருந்தேன். நேற்று இட்லி செஞ்ச மாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தான் வந்து மிச்சம் இருந்தது. அதனால் இன்றைக்கி தோசை செஞ்சுட்டு தோசை வந்து பத்தாதுன்றதுக்காக புட்டும் செஞ்சுருந்தேன். இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு குழம்பு தான் வச்சுருந்தேன். தேங்காய் அரைச்சி ஊற்றி எப்பவும் போல். இதில் என்ன ஒன்றுனா அடுப்பில் வந்து குக்கரே வைக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணெய் வச்சுருந்தேன். ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வைக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. சரி சீக்கிரமாக வேகணும் அப்படின்றதுக்காக குக்கரில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் வந்து மரவள்ளி கிழங்கு இருந்தது. அதை 10 மணிக்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் எப்பவும் போல் நார்மலாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். ஆனால் எங்கள் நாத்தனார் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கொரப்பாக மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வெந்து வந்து இந்த மரவள்ளி கிழங்குல சேர்த்துட்டு நான் மஞ்சத்தூள் சேர்க்க மறந்துட்டேன். அதனால் அவங்க இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டு சூடு பண்ணி எடுத்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இன்றைக்கி மதியம் வந்து முட்டை பிரியாணி தான் செஞ்சுருந்தோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.